இந்த வீடியோவில் நாம் சார்ட் ஆப்ரேஷன்ஸில் நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸும் நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி நம்ம சரி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம சார்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த இன்டு மார்க்கை வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும், அப்போ தான் சார்ட் க்ளோஸ் ஆகும். ஆனால் தவறுதலாக இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த சின்ன இன்டு மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ப்ளூ கலரில் சார்ட் வந்துடும். இந்த மாதிரி வர பட்சத்தில் இதை எப்படி நம்ம சரி செய்யறது, இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம சார்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறோம். நீங்கள் நாளைக்கு மார்னிங் என்ன பண்ணுவீங்க, என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் யூஸ்வலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ரோபோட்ரிக்ஸை ஓப்பன் பண்ணுவீங்க, ஓப்பன் அமி புரோக்கர் கொடுப்பீங்க, எல்லாமே நீங்கள் செய்வீங்க. இதே மாதிரி அல்கோ ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கிளைண்ட் ஏபிஐ போய் கொடுத்துடுவீங்க. கிளைண்ட் ஏபிஐ போயிட்டு கீ ஜென்ரேட் பண்ணிடுவீங்க. அம்மா டேட்டா ஃபீட் போயிட்டு ஓப்பன் அமி புரோக்கர் கொடுப்பீங்க. இங்கே இந்த மாதிரி பிளைனாக வருது சார், என்ன பண்ணுறது தெரியலன்னுவீங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சரி செய்யணும்னா அமி புரோக்கரில் ஃபைல் போங்க, நியூ போங்க, பிளாங்க் சார்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பிளாங்க் சார்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாங்க் சார்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சார்ட்டு போங்க, ரோபோ ஏஎஃப்எல் போங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எனி கேண்டில் பிரேக் அவுட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். ஓகே கொடுத்துருங்க. மேலே இருக்கக்கூடிய பிளாங்க் சார்ட்டை அது மேலே கர்சர் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், க்ளோஸ்ன்னு கொடுத்துருங்க. கீழே கடைசியாக க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். இப்போ 5 நிமிஷம் ரைட் கிளிக் பண்ணி இன்ட்ராடே போய் 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கோங்க. இப்போது இந்த சார்ட்டு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் தெரியுது பாருங்கள், இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப நியூ பிளாங்க் சார்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதே போல் திரும்ப சார்ட்டு போங்க, எனி கேண்டில் பிரேக் அவுட் டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. மேலே இருக்கக்கூடிய பிளாங்க் சார்ட்டில் கர்சர் வச்சு ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் கிளிக் பண்ணுங்கள். திரும்ப ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ட்ராடே போங்க, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கோங்க. இவ்வளோதான் சிம்பிள். தெரியாமல் ஏதாவது க்ளோஸ் பண்ணி சார்ட்டு ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வந்துன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் ஒவ்வொரு சார்ட்லேயும் ஒவ்வொரு விண்டோலையும் என்ன ஸ்ட்ரைக் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் மறக்காமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல சேவ் த டேட்டா பேஸ் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். இவ்வளோதான் இந்த சார்ட்டில் வரக்கூடிய இஷ்யூவை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் முன்னாடி அதை